திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஸ்வீட் கடையில் பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் போலீசில் சிக்கியுள்ளனர். பணம் கொடுக்காமல் ஸ்வீட் கேட்டதால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தின் பின்னணி என்ன? ஸ்வீட் கடையில் பெட்ரோல் குண்டு வீச்சு நடத்தப்பட்ட சம்பவத்தின் பரபரப்பு காட்சிகள்தான் இவை. இரவில் அரங்கேறிய பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்திற்கான காரணம் என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையம் அருகில் ஆம்பூரைச் சேர்ந்த தமிழருவி என்பவர் ஸ்வீட் கடை நடத்தி வருகிறார். இந்த ஸ்வீட் கடையில் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் மாஸ்க் அணிந்து பைக்கில் வந்த மர்ம நபர்கள் அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டுகளை வீசியுள்ளனர். ஸ்வீட் கடைக்கு எதிரே பதுங்கிய மர்ம நபர்கள் தாங்கள் எடுத்து வந்திருந்த 3 பெட்ரோல் குண்டுகளையும் பற்ற வைத்துள்ளனர். சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு அங்கிருந்து தப்பித்துள்ளனர். அதில் ஒரு பெட்ரோல் குண்டு மட்டும் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. அப்போது கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஊழியர் நந்தகுமாருக்கு தீக்காயம் ஏற்பட்டது. கடையில் வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பொருட்களிலும் தீப்பற்றி எரிந்து உருகின. பேருந்து நிலையம் என்பதால் சத்தம் கேட்டு அலறியடித்து ஓடி வந்த பொதுமக்கள் தீக்காயங்களுடன் கிடந்த நந்தகுமாரை மீட்டுள்ளனர். உடனே அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசாரின் சோதனையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியிருந்தது. வெடிக்காத 2 பெட்ரோல் குண்டுகளையும் பாதுகாப்பாக கைப்பற்றி அணைத்தனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசாருக்கு பொதுமக்களில் ஒருவர் கொடுத்த ரகசிய தகவலால் பெட்ரோல் குண்டு வீசியது முகமது வசீம், நர்மதன், முகமது சதாம் ஆகிய 3 என்பது தெரிய வந்தது. தலைமறைவாக இருந்தவர்களில் முகமது வசீம், நர்மதன் ஆகிய 2 போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் குண்டுவீச்சுக்கான பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய நபர் முகமது சதாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஸ்வீட் கடைக்கு தனது மனைவியுடன் சென்றுள்ளார். ஸ்வீட் வாங்கியவர் 200 ரூபாய் கடன் சொல்லியதாகவும் அதற்கு ஊழியர் நந்தகுமார் கடன் இல்லை என்று கூறியதாகவும் தெரிகிறது. இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டு மனைவி முன்பு முகமது சதாம் தலை குனிந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பழிவாங்கும் நோக்கத்தோடு முகமது வசீம், நர்மதன் ஆகிய 2 வரவழைத்த முகமது சதாம் ஸ்வீட் கடையில் பெட்ரோல் குண்டு வீசியதாக தெரிகிறது. இந்த நிலையில் பிடிபட்ட முகமது வசீம், நர்மதன் ஆகிய 2 போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள முக்கிய நபர் முகமது சதாமை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். குற்றம் சாட்டப்பட்ட முகமது வசீம், நர்மதன், முகமது சதாம் உள்ளிட்ட 3 மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பணம் கொடுக்காமல் ஸ்வீட் கேட்டதால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஸ்வீட் கடைக்கு பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் வாணியம்பாடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி